மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவை பார்த்திருந்தோம். பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மனது முழுதும் வலியால் நிரம்பியிருக்கிறது. அதே நேரத்தில் 5 மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறோம். கரூரில் மட்டும் ஏன் நடந்தது, எல்லா உண்மையும் மக்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கங்க. கிட்டத்தட்ட சதி அப்படின்னு சொன்ன தாவேக, தற்போது தாவேக தலைவர் விஜயே சில விஷயங்களை கேட்டிருக்கிறாரு. கரூரில் மட்டும் ஏன் நடக்குது, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மக்கள் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்றது கடவுளே வந்து சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதான் சம்பவம் நடந்து சனிக்கிழமை சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை பேசுறோம்னு நினைக்கிறேன். 3 நாட்கள் கழித்து விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய இரங்கல்களையும் அவர் பதிவு செய்திருக்கார், தன்னுடைய வருத்தங்களையும் அவர் பதிவு செய்திருக்கார். அது ஒரு தலைவராக விஜய் என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கார் அவரோட கட்சி தொண்டர்களுக்கு. ஆனா ஒரு இடத்துல விஜய் இந்த வீடியோலையும் தப்பு பண்ணியிருக்காரோன்னு எனக்கு தோணுது. என்னன்னா, இந்த சம்பவம், இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றதுக்கு தங்களுடைய தவறே எதுவுமே இல்லை என்பது போல விஜய் பேசியிருப்பது, தங்களோட கட்சி சார்ந்த தங்களோட கட்சியோட ஒரு சில தவறால் இது நடந்திருக்கு அப்படிங்கறத கூட விஜய் ஏற்றுக்காமல் அவரும் இது ஏதோ பின்னாடி சதி நடந்திருக்கு, இல்ல பின்னாடி ஏதோ இருக்குன்னு தொழில் அவரும் பேசினது வந்து ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது. ஏன்னா அவர் சொல்றது உண்மைங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே, ஏன்னா எதுவுமே இருட்டில் நடக்கல, எதுவுமே வந்து ஒரு ரூம்குள்ள நடக்கல, எல்லாமே பட்ட வெளிச்சத்தில் தான் நடந்துச்சு. எல்லா டிவி கேமராவும் அங்க இருந்துச்சு, எல்லாத்துக்குமே அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு. விஜய் வருவதற்கு முன்பாகவே அங்க லைட்டா ஒரு சின்ன சலசலப்பு இருந்தா நம்ம பார்த்தோம். கூட்டம் அதிகம், ரொம்ப அதிகமான கூட்டம், அல்ல மாற்று கருத்தே கிடையாது. கட்டுக்கடங்காத கூட்டமும் கட்டுப்பாடற்ற கூட்டமும் ரெண்டுமே அங்க இருந்தா அதை நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் விஜய் வந்து போலீஸ் தரப்புல போலீஸ் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கலன்னு விஜய் இன்னைக்கு சொன்னார்னா, நீங்க அந்த வீடியோ விஜய் பேச்சை நீங்க பிளே பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். உள்ள வந்தோடனே முதல் விஜய் நன்றி சொல்லதே போலீஸுக்கு தான் நன்றி சொல்லுவார். மிகுந்த இந்த இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில ஏன்னா வந்து கரெக்டா இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுறதே காவல்துறையினர் தான் சொல்லி காவல்துறைக்கு நன்றி அவர் தெரிவிச்சிருப்பார். எனவே காவல்துறை மேல இன்றைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடிய இதே தாவேகா கட்சி தலைவர் விஜய் தான் அதே காவல்துறைக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தார். எனவே நம்ம கண் முன்னாடியே தெரிஞ்சுங்க, நம்ம எல்லாருமே நம்ம டிவில பார்த்தோம். அங்க கூட்டம், அதிகப்படியான கூட்டம், இதனால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம் இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதனை மடைமாற்றுவதற்காக இதுல ஏதோ சதி நடந்திருக்கு, இதுல ஒரு உண்மை வெளியே வரணும் அப்படின்னு விஜய் பேசுறது வந்து எங்கேயோ தன்னோட கட்சி தரப்புல நடந்த ஒரு சில தவற அவரு அக்னாலேஜ் கூட பண்ணலையோ, ஒரு தவறுன்னு நம்ம ஏத்துக்கிட்டாதான் அதை சரி பண்ண முடியுங்க. அந்த தவறை ஏத்துக்கிறதுக்கே தயாரா இல்லைன்னா எப்படின்னா எனக்கு ஒரு தலைவரா இருந்து விஜய் அந்த இடத்துல விஜய் தவறு பண்றாரோன்னு தான் எனக்கு தோணுது. விஜய் மற்ற அனைத்து அனுதாபங்களும் விஜய் வருத்தப்படுது, எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். உடனடியா விஜய் அங்க போக முடியாது, அதெல்லாமே ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பதிலாக கட்சி நிர்வாகிகள் அனுப்பிச்சிருக்கலாம், அவங்களே அது வரைக்கும் போலின்னு தான் தெரியல. இதெல்லாம் தாண்டி விஜய் இன்னமும் ஏன் எஃப்ஐஆர் போடுறாங்க, அவங்களே அரெஸ்ட் பண்றாங்கன்னு விஜய் கேட்கறது வந்துங்க, ஆர்கனைசர் நீங்க தானே, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்க எந்த பொறுப்புமே எங்களுக்கு கிடையாது, முழுமையா அரசோட தவறு, இதுல ஒரு சதி இருக்குன்னு சொல்றது வந்து ஒரு தலைவராக விஜய் பெரும் தவறு பண்றதா தான் நான் பாக்குறேன். நன்றி திரு அரவிந்த் குணசேகரன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.